பேய் மழை கொட்டப்போது, நாளைக்கு எங்கெங்கலாம் பள்ளிகளுக்கு விடுமுறை, எப்படி இருக்க போது, எங்கெல்லாம் கனமழை பெய்யப்போது, எங்கெங்கலாம் அலர்ட் விட்டுருக்காங்க, அப்படிங்கிற பல முக்கியமான தகவலை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 3 நாட்களுக்கு சென்னையில மிக கனமழை பொழிய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருந்த நிலையில், ஆரஞ்சு எச்சரிக்கை தற்போது விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் கடலூருக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் 24 மணி நேரமும் செயல்படும் அவசரகால கட்டுப்பாட்டு அறையெண்கள் அறிவிப்பு 1077 அதேபோல் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு சில நம்பர்கள் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் தொடர்பு கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்கன்னா மாவட்ட ஆட்சியர் தெரிவிச்சிருக்காங்க. அதே போல் பார்த்திங்கன்னா வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்போது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வாக வலுப்பெற்றுள்ளது. இது வரும் நேரங்களில் மேலும் வலுப்பெற்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதன் தாக்கத்தால் அடுத்த 3 நாட்களுக்கு தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழை வரை பெய்ய வாய்ப்பு அதிகமாக இருப்பதாக, குறிப்பாக வடக்கு மற்றும் கிழக்கு மாவட்டங்களில் மழை தீவிரமடையும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் வானிலை ஆய்வு மையம் ஆரஞ்சு எச்சரிக்கை விடுத்துள்ளது. இது அந்த பகுதிகளில் மிக கனமழை பெய்யக்கூடும் என்பதற்காக சாத்தியத்தை குறிக்கிறது. இதனால் நகராட்சி, பேரிடர் மேலாண்மை துறை, மின்சார வாரியம் உள்ளிட்ட அனைத்து அரசு துறைகளும் முழு எச்சரிக்கையுடன் செயல்பட தொடங்கியுள்ளன. மேலும் கடலூர் மாவட்டத்திற்கு ரெட் அலர்ட் அறிவிக்கப்பட்டுள்ளது. 24 மணி நேரத்தில் 20 சென்டிமீட்டருக்கும் அதிக மழை பதிவானால் அது சிவப்பு எச்சரிக்கையாக அளவாக கருதப்படும். இதன் அடிப்படையில் கடலூர், விழுப்புரம், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம் மற்றும் காரைக்கால் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதிக மழை காரணமாக கடலூர் மாவட்டத்தில் நிலைமைக்கு துரிதமான நடவடிக்கை எடுக்க மாவட்ட ஆட்சியர் ஆதித்ய செந்தில்குமார் அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். அதில் 24 மணி நேரமும் செயல்படும் அவசரகால கட்டுப்பாட்டு அறையெண்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது. மழையால் பாதிக்கப்படும் பகுதிகளில் மீட்பு மற்றும் உதவி திட்டங்கள் மேற்கொள்ள அவசர உதவிக்குழுக்கள் தயாராக இருப்பதாக ஆட்சியர் தெரிவித்துள்ளார். வானிலை ஆய்வு மையம் வெளியிட்ட காலநிலை மதிப்பீட்டின்படி அக்டோபர் 22ஆம் தேதி மயிலாடுதுறை, கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு அதிக கனமழைக்கான சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், அரியலூர், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் ஆகிய மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அக்டோபர் 23ஆம் தேதி சென்னையிலும், செங்கல்பட்டு, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம் போன்ற மாவட்டங்களில் ஆரஞ்சு எச்சரிக்கை தொடரும். இதன் பொருள் அந்த பகுதிகளில் மிக கனமழை ஏற்பட வாய்ப்பு உண்டு என்பதை குறிக்கிறது. இதன் தொடர்பாக வானிலை மைய அதிகாரி கூறும்போது, இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி புயலாக மாறும் சாத்தியம் மிக குறைவு. காரணம், இது தென்மேற்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ளது. கடற்கரைக்கு மிக அருகில் இருப்பதால் புயலாக தீவிரமடைய போதுமான இடமும் நேரமும் கிடையாது. எனினும் இதன் காரணமாக கடலோர பகுதிகளில் கனமழை மற்றும் பலத்த காற்று வீசும் வாய்ப்பு இருப்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என எச்சரித்துள்ளனர். இதனால் சென்னை மற்றும் கடலூர் உட்பட பல பகுதிகளில் உள்ளூர் நிர்வாகங்கள் மழை எச்சரிக்கையுடன் முழு தயார் நிலையில் உள்ளன. மின்சாரம், சாலைத்துறை, மருத்துவம், காவல்துறை உள்ளிட்ட துறைகள் ஒருங்கிணைந்து செயல்பட அரசு உத்தரவிட்டுள்ளது. பொதுமக்கள் தேவையற்ற பயணங்களை தவிர்த்து அதிகாரிகள் வழங்கும் வழிகாட்டுதல்களை பின்பற்றுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக கனமழை பெய்து வரும் நிலையில் கனமழை காரணமாக புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் அக்டோபர் 22ஆம் தேதி அதாவது நாளை பள்ளி, கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்திலும் பரவலாக கனமழை பெய்து வருகிறது. மேலும் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிப்பது தொடர்பாக சென்னை, மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களின் ஆட்சியர்கள் கல்வி அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டு வருகின்றனர். இதனால் தமிழகத்தில் விரைவில் மாவட்ட வாரியாக விடுமுறை குறித்த அறிவிப்பு வெளியாகும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு எங்கெங்கெல்லாம் விடுமுறை வரும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். இப்போதைக்கு புதுச்சேரி, காரைக்காலில் விட்டுருக்காங்க. இதே நிலை தொடர்ந்தால் கண்டிப்பாக நாளைக்கு பல இடங்களில் விடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது தமிழகத்தில். அது எங்கெங்க அப்படிங்கிறத நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உடனே நாங்கள் அப்டேட் பண்ணிவிடுவோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஊரில் மழையோட நிலவரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணிங்கன்னா மற்ற ஊரில் இருக்கவங்க பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. அதாவது லேசான மழையா, மிதமான மழையா, நல்ல கனமழையா, இல்லை தூறல் வந்துகிட்டே இருக்கா, இல்லை விட்டு விட்டு வருதா அப்படிங்கிறதெல்லாம் கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். அதை பார்த்துட்டு இந்த ஊரில் இப்படி மழை இருக்குது அப்படிங்கிறத லைவாக மக்கள் பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. நன்றி, வணக்கம்.